ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நமக்கு இந்த இன்வெர்ட்டர் இருக்குது பாருங்கள். இன்வெர்ட்டருக்கு இது வந்து இந்த இன்வெர்ட்டர் பிரச்சனை இருக்குது. இதில் வந்து நமக்கு வேலையை செய்ய மாட்டுது. அதனால் வந்து நம்ம என்ன செய்யலாம், இதில் வந்து நமக்கு லிங்க் அடிக்கணும். லிங்க்கு கட் ஆகிடுச்சு. இப்போ இந்த லிங்க்கு கட் ஆகலாதில் இப்போ நம்ம லிங்க்கு வந்து இப்போ சிலிவு எடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ அந்த சிலிவை எடுத்துகிட்டு திருப்பி நம்ம லிங்க் அடிக்க போகிறேன். பாருங்கள் வந்து எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். பாருங்கள் அது இருக்கா. ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ரெட் ஒயர் எடுத்துங்க. ரெட் ஒயரில் நல்லா தேய்ங்க. இந்த வந்து பிசர் வந்து பாருங்கள் இருக்குல்ல, முடி மாதிரி இருக்குல்ல, அது ஒன்று ஒன்றா எடுத்துங்க. இந்த பாருங்க இப்படி தேய்ங்க. இந்த பிசுறு அந்த இந்த இது வந்து உள்ள கற்று இருக்கிறது வந்து வெளியே ஆக்குறங்க. தேய்க்கிற வரைக்கும் தேய்ங்க. எல்லாம் தேய்ச்சிட்டிங்களா? அதே மாதிரி இதில் வந்து ஒரு 10 நிமிஷமாவது தேய்ங்க. இது பாருங்க இந்த ஃபினிஷிங் வருது பாருங்கள். முடியலன்னா இப்படி வச்சு தேங்க. ஏதாவது வருது பாருங்கள், பளிச்சுன்னு வரும். அதுமாதிரி இந்த சைடே வந்து நமக்கு தேய்ச்சிங்க. எப்படி பல பழம் வருது பாருங்க. இந்த ஒரு ஒயர் தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம இந்த ஒரு ஒயர் தேய்ச்சதில் நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்து வந்து நமக்கு அதே மாதிரி இந்த பிசர் இல்லை பாருங்கள், அந்த கருப்பாக இருக்குது பாருங்கள். அதில் கருப்பாக இருக்குது பாருங்கள். இந்த கருப்பு வந்து நமக்கு தேய்ச்சி பளிச்சுன்னு ஆக்க போகிறோம் பாருங்கள். பல பலன்னு வந்து பாருங்கள். எவ்வளோ பளிச்சுட்டு வருது பார்த்தீங்களா? வந்துடுச்சு பாருங்கள். தெரியுதுங்களா? பல பலன்னு வருது பாருங்கள். இந்த மாதிரி பல பழுப்பாக வரணும். வந்தால் தான் நம்ம அதுக்குள்ளே லிங்க் இது இருக்குது பாருங்கள். இப்போ என்ன செய்யணும்னா, இதை வந்து நல்லா தேய்ச்சி விட்டு எடுத்துட்டிங்களா, கையில் வருதான்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இவ்வளோ புருஷம் வைக்கக்கூடாது. நமக்கு தேவையானது ரெண்டாக மணக்கினா தான் இந்த சிலிவு வந்து நமக்கு கரெக்டாக உட்காரும். நம்ம என்ன செய்யணும், இந்த அளவுக்கு அளவு எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும், இது இப்படி மடக்கி இப்படி முடிக்கிங்க. முடிக்கிட்டு இப்படி வைடிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வரும். அது பாருங்கள், இந்த கொரட்டை வச்சு இப்போ ஃபுல்லாக நசிக்கிட்டிங்கன்னா இந்த லிங்க் வந்து நமக்கு இப்படி வரத்துக்கு தான் வருது பாருங்கள். கரெக்டாக வந்துடுச்சு பார்த்தீங்களா லிங்க்கு. இப்போ என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டு ஒரு பட்டையை அழுத்தணும். ஃபஸ்ட்டு இங்கே அழுத்தியாச்சா. அடுத்தது வந்து நமக்கு கிரிப்பாக பிடிக்கிறதுக்கு இன்னொன்று பட்டையை நம்ம அழுத்தணும். ரெண்டையும் சேர்த்து இப்போ நம்ம அழுத்தணும். இப்போ எப்படி இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குங்களா? இப்போ இன்னொரு வாட்டி கொரட்டை வச்சு நல்லா வந்து நமக்கு கொரட்டாலாம் கட் பண்ணி லிங்க் அடிக்கணும். படிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னொரு பாக்கி இருக்குது பாருங்கள். அது என்ன செய்யணும்னா, அதே மாதிரி நோஸ் பில்லரில் இது நல்லா முடுக்கணும். ஏன்னா அது ஒயர் இருக்கிறதால நம்ம அது இப்போ பாருங்கள், இப்போ வந்து நமக்கு ஸ்ட்ராங் ஆகிடுச்சு.
இப்போ ஸ்ட்ராங்காக இருந்ததில்ல. இப்போ நம்ம என்ன செய்யணும், அதெல்லாம் டேப் அடிக்க போகிறோம். பாருங்கள் எப்படி கிரிப்பு இந்த மாதிரி அடிக்கணும். கிளாண்டிக்கு அடிச்சு நான் கிரிப்பு அடிக்கணும்னா சும்மா பெருசாக அடித்து விட்டுட்டு போகக்கூடாது. நமக்கு இதில் வந்து நல்லா அடித்தோம்னா அந்த பேட்ரி கரண்ட்டு வந்து ஸ்பார்க் ஆகாமல் இருக்கும். இதில் வந்து சப்ளை வந்து ஸ்பார்க் இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி சூப்பராக அடிச்சிருக்கு பாருங்கள். இப்போ என்ன செய்யணும், நம்ம அதேமாதிரி இன்னொரு லிங்க்கு அதேமாதிரி அடிக்க போகிறோம். நமக்கு அதே அளவுக்கு வைக்கணும். இப்போ அதே மடப்பு அதே மடக்கி நம்ம வந்து அதே மடக்கி வைக்கணும். இப்போ இதுவரையும் அதே மடிச்சுட்டு வச்சுங்களேன். அடுத்த ரெண்டாவது லிங்க் இது வந்து நியூட்ரலுக்காக அடித்தேன். இது வந்து மைனுக்காக நான் அடிக்கிறேன். பாருங்கள் கரெக்டாக அடிக்கணும். இது இப்போ வந்து இது ஃபுல்லாக அடிக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ அதேமாதிரி நம்ம அதேமாதிரி கொடுத்த மாதிரி இப்போ நம்ம கொடுக்கணும். இது லிங்க்கு கரெக்டாக இல்லைன்னு வச்சுங்களேன். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ நம்ம வெட்டிக்க போகிறோம். நம்ம பெருசாக இருக்கிறதுல கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதேமாதிரி இப்போ மடக்கணும். திருப்பி இப்போ மடக்கியாச்சுங்களா. இப்போ நமக்கு பிசுறு இல்லாமல் பார்க்கணும். பிசுறு இல்லாமல் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து இப்போ கரெக்டாக அதேமாரி நம்ம வச்சு ஃபஸ்ட்டு ஒரு லிங்க்கை அழுத்தணும். அதுக்கப்புறம் ஒரு லிங்க் இதை பாருங்கள். அதேமாதிரி ரெண்டாவது அழுத்தணும். இப்போ வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சிங்களா. திருப்பி வந்து நமக்கு கொடுத்தாச்சு. இதுலேயும் கொடுத்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் லிங்க் அடிக்கிறதுல. அதே மாதிரி இந்த சைட்லேயும் நமக்கு இப்போ அதை கொடுக்குறது நல்லா அடிக்கணும். இது லூஸ் இருக்கக்கூடாது. அந்த லிங்க் அடிச்சாச்சு. இந்த லிங்க் இது பாருங்கள். அதேமாதிரி லிங்க் அடித்தாச்சு. இப்போ நம்மக்கிட்ட டேப்பு சேப்பு டேப்பு இல்லாத இப்போ மஞ்சள் டேப்பு நம்ம அடிக்கிறோம். இதில் நல்லா டைட் இருக்கான்னு பார்த்துங்க. இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். இது வந்து நமக்கு லூஸே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நமக்கு வந்து மஞ்சள் டேப்பு அடிக்க போகிறோம். இப்போ இதுக்கு சேப்பு டேப்பு நம்ம கையில் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நமக்கு மஞ்சள் டேப்பு அடிக்கிற பாருங்க. கேப் இல்லாமல் அடிங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்காது. இப்போ வந்து நமக்கு கருப்பு டேப்பு இல்லை. கருப்பு டேப்பு இல்லாதால இந்த டேப்பையும் நம்ம அடிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம கருப்பு டேப்பு கிடச்சிருச்சு. கருப்பு டேப்பு அடிக்கணும் பாருங்க. இதில் வந்து கேப் இல்லாமல் அடிங்க. நம்ம அடிச்சிட்டோமா. இப்போ வந்து அதுக்கு போல்ட்டு போதான்னு நம்ம பார்க்கணும்.
இந்த பாருங்கள், இதுக்குள்ளே போல்ட்டு செட் ஆகிடுச்சு. இது வந்து நம்ம பேட்டரிகிட்ட கொடுக்க போகிறோம். கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி போல்ட் வச்சிங்க. ஓகேங்களா? இது வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து பேட்டரிங்கிறது அடுத்த இது காட்டுறவாங்க. இப்போ வந்து நமக்கு இந்த பவர் சப்ளைலாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணுற மாதிரிங்க. இது வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது எல்லா லைனும். அது மாதிரி இன்வெர்ட்டர்லேயும் இந்த கரெக்டாக இருக்குது பாருங்கள் லைனு. இதில் இந்த பாருங்கள், இந்த மெயின் சுவிட்ச் இது வருது பாருங்கள். இதில் வந்து நமக்கு பேட்டரி கனெக்ஷன் கொடுக்குறது. இது வந்து நமக்கு இன்னொரு லைனு 2 லைன் சேர்த்து கொடுக்குறதுக்காக அந்த பேட்டரி லைன் வச்சுருக்காங்க. நமக்கு வந்து லைன்லேயே லிங்க் அடிச்சாச்சு. இப்போ நம்ம பேட்டரி கொடுக்குற வேலை தான்.